அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரத் நிறுவனத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பலப்பயிர் சாகுபடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு ஆரஞ்சு வெரைட்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு வெரைட்டி பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா ஃப்ரூட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கமர்ஷியலாகவும் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு 1-2 செடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்காகவும் இந்த செடியை பயன்படுத்தலாம். டேஸ்ட் வைஸ் ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸாக பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் ஆரஞ்சு. இந்த சைனீஸ் ஆரஞ்சில் நம்மளுக்கு இலைகள்னு சொல்கிறத விட ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு நம்பர் ஆஃப் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இலை இருக்குது அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃப்ரூட்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இலைகளை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸாக தான் இருக்கும். இதில் நிறையா ஃப்ரூட்ஸ் அலோவ் பண்ணதுனால சின்னதாக இருக்குது. இதில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கம்மியாக அலோவ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பழங்களாக வந்திருக்கும். இது நம்ம நாக்பூர் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். நாக்பூர் ஆரஞ்சு மாதிரி தோல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிற டைப்பில் நாக்பூர் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஒரு அருமையான ஒரு ஆரஞ்சு வெரைட்டியில் ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸாக இது வீட்டுக்காக பயன்படுத்தலாம், கமர்ஷியலாகவும் பயன்படுத்தலாம், நடவு பண்ணி வளர்க்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அடாப்ட் ஆகி வரக்கூடியதான் இந்த சைனீஸ் ஆரஞ்சு. இதுவும் நம்ம நிறுவனத்தில் கிடைக்கும். இந்த பிளான்ட்டு நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய விவசாயிகள் இதை கான்டாக்ட் பண்ணலாம்.